ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கார் இன் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி தான் guys நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா 2005 லான்ச் ஆகி ஒரு மேசிவ் ஹிட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஜென்ரேஷன் இன்னோவா கிறிஸ்டா. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எம்பிவி இன் இந்தியன் மார்க்கெட்னு சொன்னால் அது இன்னோவான்னு சொல்லிட்டு கண்ணமிட்டு சொல்லலாம். ஒன் ஆஃப் த கிங் ஆஃப் எம்பிவி செக்மெண்ட் கூட சொல்லலாம் கைஸ். அண்ட் பழைய இன்னோவாவை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்னோவா ஸ்பேஸ்லேயும் சரி, கம்ஃபர்ட்லேயும் சரி, ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி, அண்ட் இன்ஜின் வே பார்த்தீங்கன்னா கூட இன்ஜின் கூட பெட்டரான இன்ஜின் எல்லாத்துலேயுமே இந்த காரை சூப்பராக இன்னும் பழைய இன்னோவா விட பெட்டராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்னோவா கிறிஸ்டா பற்றி தான் கைஸ் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரண்ட் பானட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் என்ஜின் பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2800cc டர்போ டீசல் இன்ஜின் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 174 ஹார்ஸ் பவர் அண்ட் 360 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கைஸ். அண்ட் மேலே அவங்களுக்கு இன்சுலேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே, நல்லாவே ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கைஸ் ஃபார் அன் எம்பிவி கார். ஸோ ஃப்ரண்ட் ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹெட்லைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பீமுக்கு எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹை பீம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 50 வாட், இந்த ஓனர் 100 வாட் பண்ணியிருக்காரு. அண்ட் டே டைம் ரன்னிங் லைட் அண்ட் கீழே ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஓனர் எல்இடிஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு கைஸ். அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் கிரில் பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக மேசிவாக சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த க்ரோம் கிரில்லிங் அப்படியே வந்து இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் அப்படியே மர்ஜ் ஆகுது பாருங்கள், செம்மையான இருக்குல்ல பார்க்குறதுக்கு, பிளெண்டின் ஆகுது. அண்ட் சைடு மிரர்ஸ் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு க்ரோம் அண்ட் வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடு டோர் ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோம் அண்ட் அந்த ஹேண்டில்ஸை சுற்றி இருக்கிற க்ரோம் இந்த ஓனரே ஆஃப்டர் மார்க்கெட் பண்ணியிருக்காரு கைஸ். அண்ட் ஃபியூல் லிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆஃபர் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அண்ட் டயர்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா 215/55 R17 டயர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே, ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹாலோஜன் பல்ப்ஸ் தான் கைஸ். அண்ட் இந்த டெயில் லைட்டை சுற்றி இருக்கிற க்ரோம் இந்த ஓனரே பண்ணியிருக்காரு. அண்ட் டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா எல்லாமே உங்களுக்கு க்ரோம்லேயே ஃபினிஷ் ஆகிருக்கு. இங்கே இருக்குது இந்த காரோடைய வேரியன்ட் 2.8Z வேரியன்ட் கைஸ். எஸ். அண்ட் ரியர் கேமராஸ் அண்ட் ரியர் சென்சர்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கீழே உங்களுக்கு நார்மல் ரிஃப்ளெக்டர்ஸ் தான் இருந்துச்சு, இந்த ஓனர் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எல்இடிஸ்லேயே கொடுத்துருக்காரு ஆஃப்டர் மார்க்கெட். ஓகே, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ் வித் டேஞ்சர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷார்க் ஃபின் ஆண்டனா கூட. ஓகே, நம்ம இந்த காரோடைய இன்டீரியரை பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ சைட் மிரர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் தான் கைஸ், பவர் அட்ஜஸ்டபிள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த காரோடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர், எல்லா விண்டோஸுமே ஆல் 4 விண்டோஸுமே ஒன் டச் கைஸ். இங்கே பாருங்கள், ஸோ ஜஸ்ட் ஒன் டச். நம்ம இந்த Volkswagen போலோவில் பார்த்த மாதிரியே எல்லாமே ஜஸ்ட் ஒன் டச்சாக கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன் கைஸ். அண்ட் இந்த ஹேண்டில் பாருங்கள், க்ரோம்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆல்கண்டாரா கைண்ட் ஆஃப் வெல்வெட்டிஷ் கைண்ட் ஆஃப் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பராக இருக்குது கைஸ். அண்ட் இந்த காரோடைய சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் உண்மையாலுமே ஒரு ரொம்பவே கன்வீனியண்ட்டான ஃபீச்சர். ஸோ மேனுவலாக நீங்கள் புஷ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் உங்களால் சீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது கைஸ், மெமரி சீட்ஸ் கிடையாது, அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களே ஃபீச்சர்ஸ் நம்ம உண்மையாலுமே பாராட்டணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SRS ஏர் பேக்ஸ்னு எழுதி இருக்குது கைஸ். ஸோ இந்த காரில் நிறைய ஏர் பேக்ஸ் இருக்குது. அண்ட் சீட்ஸ் பின்னாடி தள்ளிக்கிறேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டாப் பட்டன் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸ் நீங்கள் வேணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் லிட்டுக்கான பட்டன்ஸ் அந்த ரைட். அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் தான். மேலே இந்த லைட்ஸ் இந்த ஓனரே ஆஃப்டர் மார்க்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் காரை உட்காந்து பார்ப்போம் கைஸ். ஸோ உட்காந்தாச்சு, ஓகே, கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்தே உங்கள் ஃபோனையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, மீட்டர் பார்க்கலாம். ஸோ மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அனலாக் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோர்ஸ் ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, சரியாக க்ளோஸ் ஆகல டோர்.
ஓகே க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். உங்கள் காரில் எவ்வளோ டீசல் இருக்குது, அதை வச்சுட்டு எவ்வளோ ரேஞ்ச் போகலாம். அண்ட் ஈகோ மோடு நீங்கள் இங்கேருந்தே மானிட்டர் பண்ணலாம். அண்ட் டைரக்ஷன் காட்டுறது அண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை உங்களால் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் கைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அண்ட் சைட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் ஏர் பேக்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இந்த பில்லர்ஸ்லேயும் ஏர் பேக்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இந்த காரில் டோட்டலாக 9 ஏர் பேக்ஸ். அண்ட் இந்த ஃபினிஷிங் பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக சூப்பராக வுட்லேயே ஃபினிஷ் பண்ணி நடுவில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்து ரொம்பவே அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். அண்ட் இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது கைஸ். நேவிகேஷன் இருக்குது, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் டச் சென்சிட்டிவிட்டியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கைஸ். ஸோ இந்த செட்டப்லேயே போயிட்டு நீங்கள் பட்டன்ஸ் எல்லாம் கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள் 2 பட்டன்ஸ் இருக்குது. இது வேணுன்னா நீங்கள் இப்போ 3 பட்டன்ஸாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில். அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ரெட் கலரில் இருக்குதுல்ல, இப்போது இதை கலர்ஸ் கூட மாற்றலாம். ஒரு 4 கலர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ளூ மாத்திரம் பாருங்கள். ஸோ மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைனி டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீனை ஆஃப் வேணால் கூட பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் காரோடைய ஈகோ நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம் கைஸ் இதில். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அண்ட் பட்டன்ஸ்லாம் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக சூப்பராக க்ரோம்லேயே கொடுத்துருக்காங்க. நைஸ் டச். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈகோ மோட் கொடுத்துருக்காங்க, பவர் மோட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா பவர் அவுட்லெட்டும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே நிறையாவே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் கைஸ் இந்த காரோடைய கீ, இன்னும் கிறிஸ்டாவோடைய கீ. நைஸ். ஓகே. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்டில் போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஹேண்ட் பிரேக். அண்ட் ஓகே, சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெதர் சீட்ஸ் கைஸ் எல்லாமே. அண்ட் ரொம்பவே லாங் ட்ரைவில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ். அண்ட் சைட் ஆம்ரெஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட், ஆக்சிலரி ஜாக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஆக்சுவலி நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கைஸ் இந்த காரில். நைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த ஓனர்ஸ் உள்ளே இருக்கிற லைட் எல்லாத்தையுமே ஒயிட் லைட்டாக மாற்றிட்டாரு. ஆக்சுவலி இது எல்லோ, பட் ஆனால் ஒயிட் லைட் கொடுத்தது ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட்ஸ் அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னாலே ஒரு ப்ளூயிஷ் கைண்ட் ஆஃப் லைட் இருக்கும். ஆம்பியன்ட் லைட்டிங் நல்லாவே இருக்கும் நைட்டில் பார்க்குறதுக்கு. நான் இன்னும் அது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் அண்ட் டிரைவர் சைடும் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ கைஸ், நம்ம இப்போ இந்த காருடைய பேக் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஒன் டச் கைஸ். ஸோ எல்லா சைட்லேருந்தும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஜஸ்ட் ஒன் டச் தான் ஆக்டிவேட் ஆகும் கைஸ். அண்ட் அல்கட்டாரா ஃபினிஷ் அண்ட் வுட் வித் சில்வரிஷ் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் செமையாக பிளெண்டாக இருக்குதுல்ல கைஸ். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னாலும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் ஹம்ப் நடுவில் இருக்குது. அண்ட் பட் இட்ஸ் ஓகே. சென்டரில் சீட்டே வராது, பட் ஆனால் இந்த ஓனர் சின்ன கைண்ட் ஆஃப் பேபி சீட்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்காரு, நல்லா இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க ஃபார் த செகண்ட் ரோ கைஸ். நைஸ் டச். அண்ட் ஓகே, நான் இப்போ அந்த காரில் உட்காந்து பார்க்க போகிறேன். ஸோ நான் 6 ஃபுட்டர், இந்த காருடைய சீட்ஸ் நல்லாவே பேக்கில் இருக்குது. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது, லெக் ரூம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் கைஸ், இந்த சீட்ஸை நீங்கள் முன்னாடி தள்ளனாலும் கஷ்டப்படவே தேவையில்லை. இங்கே பாருங்கள் மேலே ஒரு லிவர் இருக்குது, ஜஸ்ட் அதை புல் பண்ணிட்டு நீங்கள் தள்ளினீங்கனாலே போதும். இப்போ தான் ஜஸ்ட் ஒன் கையிலே நீங்கள் தள்ளிக்கலாம், அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக வந்துடுது. ஸோ டைனி டீட்டெயில்ஸ்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க இன்னோவா கிறிஸ்டாவில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸும் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் இது வந்து 10 to 15 kg சப்போர்ட் பண்ணணுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஒயரை நீங்கள் அது வெளியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ நைஸ் டச். அண்ட் ஓகே, ஃபோல்ட் பண்ணுறேன். அண்ட் ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் ஃபார் த செகண்ட் ரோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ். நைஸ் டச். அண்ட் இது சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் தான் கைஸ்.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயும் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ஆல் ஓவர் விசிபிலிட்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் எந்த வித குறைவும் இல்லை. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் உண்மையாலுமே நல்லா லாங் ரைட்ஸ்க்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம இப்போது இந்த காரோடைய தேர்ட் ரோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அது புல் பண்ணிங்கனாலே போதும், அழகாக ஃபோல்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் கைஸ் பேக் ரோ சீட்ஸ். ஓகே. அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கூல்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எது வச்சிங்கனாலும் நல்லா சில்லுன்னு இருக்கும். லாங் ட்ரைவ்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சர். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஓப்பனே பண்ண முடியாது, பட் இட்ஸ் ஓகே. அண்ட் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது என்னென்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் சென்டரில் உட்கார பேசஞ்சர்ஸ்க்கு சீட் பெல்ட்ஸ். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோஸுக்கும் ஏசி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ நைஸ் ஃபீச்சர். அண்ட் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நார்மல் தான், கூல்ட்லாம் கிடையாது. அண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ளாட் தாங்க. அண்ட் நான் இப்போ பின்னாடி உக்காந்துட்டேன். அண்ட் டு பி ஹானஸ்ட், ஒரு எம்பிவி காரில் தேர்ட் ரோஸில் உட்காந்துட்டோம், இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னா அது இன்னோவா கிறிஸ்டாலில் மட்டும்தான். இங்கே பாருங்கள், 96 ஃபுட்டர் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஸ்டில் அண்டர் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஸோ கைஸ், நம்ம இப்போது இந்த காருடைய ஆம்பியன்ட் லைட்டிங் நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கைஸ் இந்த காருடைய நைட் விஷன், நைட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆம்பியன்ட் லைட்டிங் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகே, பின்னாடி பார்ப்போம். ஸோ பின்னாடி வைப்பர்ஸ் வித் டிஃபாகரோடு இருக்குது. அண்ட் ஓகே, ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் ஓவராலாக கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இதுதான் இந்த கார் ஓனர் ஊஃபர்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு ஆஃப்டர் மார்க்கெட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸ் ஆன ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தேர்ட் ரோஸ் ஃபோல்ட் பண்ணிங்கனாங்க தான் கைஸ் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது இந்த கார் சாஃப்ட் டோர் கைஸ், இந்த டோர் மட்டும், பேக் டோர் மட்டும் பாருங்கள் சரியாக மூடல, அழகாக இழுத்துருச்சு பாருங்கள் உள்ள. ஸோ சாஃப்ட் க்ளோசிங் டோர் கைஸ் இந்த இன்னோவாவில். அண்ட் ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஓகே, மேலே இருக்கிற க்ளவ் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூல்டு கைஸ், எது வச்சாலும் நல்லாவே சூப்பர் கூலாக இருக்கும். அண்ட் கீழே க்ளவ் கம்பார்ட்மெண்ட் ஓகே, டீசன்ட் சைஸ், நாட் பேட்னு சொல்லலாம். அண்ட் டோர் சைட் சில்ஸில் பார்த்தீங்கன்னா கூட டொயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது, நைஸ். ஓகே, க்ளோசிங் இட். அண்ட் நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பார்ப்போங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 193 mm கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ். எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் இந்தியன் ரோட்ஸில், பிரச்சனையே கிடையாது டொயோட்டா இன்னோவா. அண்ட் இந்த காரில் பிடிக்காத ஒரு ஃபீச்சர் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 27 lakh rupees இந்த கார். பட் ஸ்டில் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ட்ரம் பிரேக்ஸ் தான் கைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போ இந்த காரோடைய டிரைவிங் ரிவ்யூ பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், டிரைவிங் ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரியர் வியூ மிரர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, அட்ஜஸ்டபிள், மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான் கைஸ். அண்ட் ரிவர்ஸ் கேமராஸ் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அடாப்டிவ் கிடையாது கைஸ். இது ரெண்டும் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் இந்த காருக்கு. ப்ளஸ் அந்த ரியர் ட்ரம் பிரேக்ஸும் சொல்லுவேன் கைஸ். மற்றபடி இந்த காரில் எந்த வித குறையுமே கிடையாது. அண்ட் இந்த காரோடைய சஸ்பென்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு படத்தில் போட்டால் கூட பெருசாக தெரிய மாட்டேங்குது. உண்மையாலுமே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னோவாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் கம்ஃபர்ட்டுக்காகவே பேர் வாங்குறாரு. அதனால தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஃபார் லாங் ஜேர்னிஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் சீட்ஸ்லாம் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். அண்ட் ஒரு டேர்னிங்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி ரோலுங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்க தான் செய்யுது, பட் இட்ஸ் ஓகே. அண்ட் ரொம்பலாம் சொல்ல முடியாது, பட் பாடி ரோலுங்கிறது இருக்க தான் செய்யுது. அண்ட் இந்த காரோடைய பவர் மோட் சொல்லவே தேவையில்ல கைஸ். இப்போ நான் புஷ் பண்ணுறேன், உண்மையாலுமே லைக் வண்டி அப்படியே லைக் புல் பண்ணிட்டு போகுது, அந்த அளவுக்கு பவர் அந்த பவர் மோடில் காமிக்குது. 174 ஹார்ஸ் பவரையும் காமிக்குது இந்த கார். உண்மையாலுமே செம்ம பவர்ஃபுல் கார் கைஸ். ஒரு எம்பிவி செக்மெண்ட் காரில் இந்த கார் தான். அண்ட் சர்வீசிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் லைக் ஃபர்ஸ்ட் 3 சர்வீஸ் வரைக்கும், ஃபர்ஸ்ட் 3 ஃப்ரீ சர்வீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனிவேர் பிட்வீன் 4,000 to 6,000 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். அண்ட் ஆஃப்டர்
40,000 கிலோமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 to 15,000 ருபீஸ் வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கைஸ். அண்ட் காருடைய மைலேஜ் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டியில் 8 to 10 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குது கைஸ். அண்ட் ஹைவேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 10 to 12 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குது கைஸ். அஃப்கோர்ஸ் உண்மையாலுமே ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், ஆல்மோஸ்ட் 3 liters 3000 cc இன்ஜின். அண்ட் நல்லாவே பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியூஜ் கார், ஆல்மோஸ்ட் 2000 kgs இந்த கார். ஸோ அதனால் மைலேஜுங்கிறது ஓகே டீசெண்ட் அமௌண்ட்டாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஏசி சீட் கம்ஃபர்ட் எல்லாமே குறையே சொல்ல முடியாது. இவ்வளோ வெயிலில் கூட கூலிங் செம்மையாக இருக்குது கைஸ், சான்ஸே இல்லை. அண்ட் பிரேக்கிங்லாம் கூட ஈவன் தோ 2 டிஸ்க் பிரேக்ஸ் தான் இந்த காரில் இருக்குது, பின்னாடி இருக்க 2 ட்ரம்மும் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஓகே நாட் பேட்னு சொல்லலாம், நல்லாவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் டாப் ஸ்பீட்ஸ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 km/h வரைக்கும் ஈஸியாகவே இந்த வெஹிக்கிள் ரீச் ஆகிடுது கைஸ். உண்மையாலுமே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லணும் இந்த கார். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கார் கிரிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் கார் கிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் கொரோனா லாக்டவுனில் இருக்கிறோம், நம்ம இந்த வீடியோ கொஞ்ச நாள் முன்னாடியே ஷூட் பண்ணுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபாக இருங்க இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும். ஸோ கைஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். ஸோ டேக் கேர், பை கைஸ்.